என்ன மனைவிங்கிற உரிமையா? அதுவும் இப்படியா? போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி. டேய், மனைவிக்கு முன்னால இந்த சிபிஐ, சிடிஐ, என்ஐஏ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சா அவ்வளவுதான். எப்ப ஒரு பொண்ணுக்கு கோபம் வருதோ, எப்ப புருஷனை பார்த்து பொறாமப்படுறாளோ, இன்னொரு பொண்ணோட கணவனை பார்க்க பிடிக்காதோ அப்பவே புரிஞ்சுக்கணும். அது அது வந்துருச்சுன்னு. அது வந்துருச்சுன்னா எது வந்துருச்சு? கணவன் மனைவிக்கு நடுவுல நடக்குமே. என்ன நடக்கும் அவங்களுக்கு நடுவுல? அட அறிவு கட்டவனே, ஏண்டா நீ மலிஷ்கா கூட தனியா பேசிக்கிட்டு இருந்தல்ல, அப்போ அத பார்த்து லக்ஷ்மிக்கு கோபம் வந்துருச்சு. அவ இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தா டைரக்டா வந்து கேட்டிருப்பா, இங்க பாரு, என்ன தவிர வேற ஒரு பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு அர்த்தம் லக்ஷ்மி நான் வேற ஒரு பொண்ணு கூட பேசும்போது ஜெலஸா ஃபீல் பண்றேன். இதுக்கு அர்த்தம் லக்ஷ்மி என் விஷயத்துல ரொம்ப பொசசிவா இருக்கா. நான் இன்னொருத்தர் லைஃப்ல போறதுல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அவ என்ன இழக்க விரும்பல. அப்ப அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இதுக்கு அர்த்தம் அதானே? அதேதான்டா. இப்ப சொல்லுடா, ஸ்வீட் சாப்பிட்டாகணும் இல்லையா? கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். ஆனா நான் சாப்பிடுவேன். உங்களுக்கும் தருவேன், ரொம்ப கொஞ்சமா. ஏன்னா உங்களுக்கு சுகர் இருக்குல்ல. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். லக்ஷ்மி ரிஷி ஜோடி எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். யாரோட கண்ணும் பட்டுடக்கூடாது. சீக்கிரம் வாடா. ஹாப்பி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மாமா கேர்ஃபுல். மாமா மாமா உங்களுக்கு ஒண்ணு ஆகல? நான் நல்லா தான் இருக்கேன். இது என்ன இப்படி? நான் நல்லா இருக்கேன்டா, தேங்க்யூ, கவலைப்படாத நீ. ஆனா இது ஏன் திடீர்னு? இந்த கான்ட்ராக்டர் இருக்கானே, அவனை ஒரு வழி பண்ணிடுறாருங்க. நான் போய் அவன் என்ன பண்றான்னு பாக்குறேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? தேங்க்யூ. இந்தாங்க புடிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இங்க நிக்காதீங்க. இதோ இங்கேயே நிக்கிறேன், போ. ஓகே. அக்கா சொல்றது புரிஞ்சுக்கோ, மனச கொஞ்சம் அமைதியா வச்சுக்கோ. அமைதியா இரு. இந்தா தண்ணி குடி. குடி. இதெல்லாம் என்ன பண்ற? தண்ணிய குடி. என்ன ஷாலு, நான் வெளியே ரிஷி கிட்ட பேசிட்டு இருக்கேன். எதுக்கு என்ன இப்படி இழுத்துட்டு வந்த? அந்த மலிஷ்கா அவன் கிட்ட என்னெல்லாம் ஒலரி வச்சாலோ. அக்கா உனக்கு மாமா மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஆனா அவ என்ன ஒலர்னான்னு தெரியாதே. ஏன்னா எனக்கு மலிஷ்கா மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. மாமாவை நம்புறல்ல, இருக்குல்ல, அது போதும். விஷயத்த முடிச்சிரு. மலிஷ்காவை பார்த்து எதுக்கு பயப்படுற? ஒரு நிமிஷம் இரு ஷாலு, அடிக்கடி நீதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப மலிஷ்கா ஒண்ணு நல்ல பொண்ணு கிடையாது, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு நீதான் சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்ப என்னடா ஏன் பேச்சு மாத்த? என்னக்கா இப்ப ஏதாச்சும் பண்ணாலா? இல்ல இல்ல, அங்க ஒண்ணுமே நடக்காத போது நீ எதுக்கு விஷயத்த பெருசாக்குற? நானே இப்போ விஷயத்த பெருசாக்குறேன்? ரிஷி ஒண்ணு விஷயத்த பெருசாக்கலையா? நீ நீ பார்ஷல் பாக்குற. நீ எப்பவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற. என்னது? ஆமா, அந்த ரிஷி. நீ எனக்கு ஒண்ணு சொல்லு, மலிஷ்கா எதுவுமே பேசலன்னு என்கிட்ட சொன்னா, ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? அவ்வளவு நேரம் அவங்க தனியா இருக்கும்போது ஏதாவது பேசிருப்பாங்க. எதுவுமே பேசலன்னா எதுக்காக தனியா கூட்டிட்டு வரணும்? சரி, நீ எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லு. அதோட அந்த மலிஷ்கா எப்ப பார்த்தாலும் சப்பர் சப்பர்னு பேசிக்கிட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி மௌனமா இருக்கா? அவ கண்டிப்பா ஏதாவது பேசிருப்பா இல்லையா? நான் உன்கிட்ட அடிச்சு சொல்றேன் ஷாலு, இந்த மலிஷ்கா பொண்ணு இருக்காளே, அவ கண்டிப்பா என்ன பத்தி ரிஷி கிட்ட ஏதாவது சொல்லிருப்பா. ஆனா அந்த விஷயத்த ரிஷி என்கிட்ட சொல்ல மறைக்கிறான். அவ எதுவுமே பேசலன்னு என்கிட்ட போய் வர சொல்றான். இதுதான் காரணமா இருக்கும். அதனாலதான் அவன் விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறான். அட கடவுளே, அக்கா நீ எவ்வளவு யோசிக்கிற? லக்ஷ்மி, உண்மையை சொல்லணும்னா நீ பெரிய புத்திசாலிதான். ஆனா இந்த நேரத்துல குழந்தை மாதிரி மாறி எப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? சொல்லப்போனா லக்ஷ்மியோட இந்த பொசிசிவ் நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னு தெரியல, ஆனா சந்தோஷமா இருக்கு. பாட்டி சூப்பரான ஐடியா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் ஹிட் ஐடியா. ஒர்க் அவுட் ஆகுது. ரிஷி ப்ரோ, அங்க என்ன பண்றீங்க? ஆயுஷ் போடா, வந்த உன் எலும்பு உடைச்சிரும், ஓடி போயிடா. இப்ப இது கூட ஆரம்பிச்சிட்டியா? திருட்டுத்தனமா நாங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்க. ஒண்ணு மலிஷ்கா கூட தனியா பேசுற, இல்லன்னா திருட்டுத்தனமா நாங்க பேசுறத கேக்குற. அக்கா ஏன் கைய விட்ட? அடடடடடா, பண்றது திருட்டுத்தனம். இதுல எங்களை மிரட்டுற. ஒண்ணு கீழே தள்ளுற, இப்ப அதுக்கு மேல திட்டுற. திட்டனா? இப்ப ஏதோ ரைமிங்கா ஏதோ சொன்னல. நான் திருடனா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. ஷாலு, ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருக்கேன்னு பார்த்தேன்.
அவளை கிண்டல் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சா இப்படி காலை வாரிட்டு போறா. குறைஞ்சபட்சம் தூக்கியாவது விட்டுருக்கலாம். சரி லக்ஷ்மி, கோவம் வந்துருச்சு, போய் சமாதானப்படுத்துவோம். அப்பதான் மலிஷ்கா டோன்ட் வரி, பட் இப்படிதான் தடவணும். ஆங்கிள் லெஃப்ட் ரைட் மாத்திக்கிட்டே இரு. ஆமா, ஆங்கிள மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தா சீக்கிரம் சரியாயிடும் மலிஷ்கா. எதுவும் குணமாகாது, எல்லாம் மோசமா தான் போயிட்டு இருக்கு. இவங்க கிட்ட நான் எப்படி சொல்ல? பல்வேந்திரனா தடுத்தாகணும். ஆனா இவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? பெட்டரா ஃபீல் பண்றியா? பெட்டரா ஃபீல் பண்றேன். இது பாரு மலிஷ்கா, நீ ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, என்ன பேசாம கொன்னுடுங்க. ஐயோ, நான் பல்வேந்திர போய் மீட் பண்ணணும். இல்லைன்னா அவன் ஃபுட்டேஜை காட்டி என்னையே எக்ஸ்போஸ் பண்ணிடுவான். அப்புறம் நான் நிரந்தரமா ஜெயில களி தின்ன வேண்டி வந்துடும். நான் இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும். சோனியா, இப்போ எல்லாமே நல்லா இருக்கு, நான் குணமாயிட்டேன், என்ன விட்டுரு நீ. மலிஷ்கா என்ன பண்ற? என்ன மலிஷ்கா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல. இல்ல ஆண்டி, நான் இப்ப குணமாயிட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் ஆகணும் ப்ளீஸ். என்ன இது குழந்தைத்தனமா நடந்துக்கிற? கால்ல மட்டும் ஸ்ப்ரெயின் வந்துச்சுன்னா அப்புறம் மாச கணக்குல நீ படுத்துதான் இருக்கணும். இல்ல ஆண்டி, டோன்ட் வரி, என்ன நான் நல்லா பாத்துப்பேன் ஆண்டி. பட் மலிஷ்கா, அப்படியே உனக்கு அவசரமான வேலை இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஏன் நிக்கவே மாட்டேங்கிற? என்ன சோனியா, உனக்கு என்ன தெரியும்ல, எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது பிடிக்காது. அதுவும் இந்த மாதிரி முடியாம பெட்ல படுத்து இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அண்ட் ஆண்டி, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் சோனியா. நீ ஸ்ப்ரே அடிச்சதால நான் இப்போ ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆண்டி, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த அக்கறைக்காக தேங்க்யூ சோ மச். டு பி ஆனஸ்ட், நானும் உங்க மேல அக்கறை காட்டுவேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, என்னைக்கு கல்யாணமாகி நான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்ப நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ. இப்ப நான் போய் ஆகணும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இது என்னோட முதல் மெசேஜ், முதல் அட்டக் ஊமல தான் இருக்கும் மலிஷ்கா. நீங்க வந்தா போதும். இதை பார்த்தாலே உனக்கு நான் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்குன்றது உனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா யார் படிச்சாலும் இது மண்டைக்கு ஏறாது. இப்ப பாருடி, உன் உடம்புல இருந்து உன் ஆத்மா எப்படி ஓடி போகுதுன்னு. Bloody hell! நான் உன்னை விட மாட்டேன்டா. நீ உன்னை என்ன நினைக்கிற? நான் தூக்கி போட்ட காசுல நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏன் பணத்துல நீ வாழ்ந்துகிட்டு நீ என்னைய மிரட்டுவியா? என்ன என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? என்ன சொன்ன நீ? என்ன நீ எக்ஸ்போஸ் பண்ண போறியா? பென்டிரைவ கொடுக்க போறியா? என்ன நினைக்கிற நீ? உன்னை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பா எடை போட்டுட்ட. Dad was right. சரியாதான் சொன்னாரு. நீ உன்னை நம்பலாம். ஆனா இந்த பல்வேந்தர் பையன் இருக்கானே, இவன் ஒரு நன்றி கெட்டவன். இவன் மேல எப்பவும் நம்பிக்கை வைக்க கூடாது. I swear, இவன் இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவன் கேம முன்னாடியே முடிச்சு தள்ளி இருப்பேன். இவனை கொலை பண்ணிருப்பேன். எங்க போனா இவன்? என்ன இங்க கூப்பிட்டுட்டு இவன் ஓடி போயிட்டான். அப்புறம் என்கிட்ட சொல்லுவான் நீ வரவே இல்லைன்னு. இப்ப இவனை தான் காணும். இப்ப என்ன செய்ய? எப்படி அவனை கூப்பிட? ஸ்கிரீனும் உடைஞ்சு போயிருச்சு. இந்த பல்வேந்தரை இப்ப நான் எப்படி கூப்பிட? என்னதான் செய்ய? டைம் அப். ஷிட், நோ. பல்வேந்தர், நான் என்ன செய்ய? நான் அவனை எப்படி தடுக்க இப்போ? ஒருவேளை நிஜமாவே அவன் லக்ஷ்மி கிட்ட ஃபுட்டேஜை காட்டிட்டா? என்ன பண்றதுன்னே புரியல. வெளியே போய் பாக்குறேன். கரெக்ட் பல்லு. ஒரு கல்லுல 2 மாங்காய். அன்னைக்கு சாப்பாட்டுல லக்ஷ்மி விஷத்தை கலக்கல, மலிஷ்கா தான் விஷத்தை கலந்தான்னு சொன்னா லக்ஷ்மி தப்பிச்சிடுவா. அவ மனசையும் ஜெயிச்சிடுவேன். அப்புறம் அந்த நன்றி கெட்ட சூனியக்காரி மலிஷ்கா மொத்தமா அழிஞ்சு போயிடுவா. அங்க பாருபல்லு, அவதான் உன்னோட ஆசை நாயகி, உன்னோட உண்மையான லக்ஷ்மி. உன்னோட கண்ணுல மனசுல எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கா. நீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறியோ அதே மாதிரி இவளுக்கும் முக்கியத்துவத்தை கொடு. இவன் வாழ்க்கையை மாத்துவா. முதல்ல ரிஷி மலிஷ்காவோட கதையை முடி. அதுக்கப்புறம் நானும் லக்ஷ்மியும் புது வாழ்க்கையை எழுதுவோம். புது லைஃப். என் வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி.
இது எல்லாத்துக்குமே ரிஷி தான் காரணம். என்னோட மூடு மொத்தமா கெடுத்துட்டான். இப்ப என்னோட கவனமும் சிதறி போயிடுச்சு. என் லக்ஷ்மி. யாருன்னு சொல்ல. யார் இது? மாலிஷ்கா, நாட் பேட். கரெக்டா கண்டுபிடிக்கிற. அது சரி, எப்படி கண்டுபிடிக்கிற? 2 பேரும் மட்டும்தான் நம்மளால கண்ணை மூடிக்கிட்டாலும் கண்டுபிடிக்க முடியும். முதலாவது அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2வது அவங்கள நீங்க அதிகமா வெறுக்கணும். நான் கரெக்டா தானே சொன்னேன்? அத நீதான் என்கிட்ட சொல்லணும். நீதான் புத்திசாலியாச்சே. கரெக்டா சொன்னா இல்லையான்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு, டபுள் மீனிங் அர்த்தத்துல என்கிட்ட பேச தேவையில்ல. நான் பேசுற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே பேச. உன்கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா தான் பேசினேன். ஆனா நீ திருந்தலையே. இல்லதானே? சொல்லு. அதோட நான் ஒன்னும் உன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா என்னோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. என்ன நீ என்ன தலைமையில ஏறிக்கிட்டே போற? சும்மா உன்கிட்ட விளையாட்டுத்தனமா நடந்துகிட்ட. அதுக்கு சரி, என்கிட்ட ஒண்ணு சொல்லு. எதுக்காக இப்ப இந்த விளையாட்டுத்தனம்? எந்த உரிமையில? எக்ஸ்கியூஸ் மீ. யார் கூட நமக்கு உறவு இருக்கோ அவங்க கூட தான் நம்ம போய் விளையாடணும். இல்ல நாம அவங்களுக்கு நெருக்கமா இருக்கணும். எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. அதோட நெருக்கம் சுத்தமா இங்க கிடையாது. யூ நோ வாட்? இந்த தடவை நான் தான் தப்பு பண்ணேன். நிஜமாவே நான் தான் தப்பு பண்ணேன். அதான் சொல்லுவாங்கல்ல, சேத்துல கல்ல தூக்கி எறிஞ்சா அது நம்ம மேலதான் விழுமா. பார்த்தல, ஏன் மேலேயே அழுக்காயிடுச்சு. எனிவே, ஐம் சாரி லக்ஷ்மி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி திஸ் டைம். இடியட். சேத்துல தான் தாமரையும் மலரும். ஆனா என்ன பண்றது, உன் கண்ணுக்கு சேருதான் தெரியுது. முதல் விஷயம் முன்னுடைய இந்த எண்ணங்கள் இந்த கண்ணோட்டத்துல சேறு படைஞ்சிருக்கு. அத முதல்ல தொடச்சிரு. அதுக்கப்புறம் நீ ஒருவேளை தாமரைய பார்க்கலாம். இதெல்லாம் உனக்கு தான் நல்லது. அதோட தாமரைய கடவுளுக்கு தான் அர்ப்பணிப்பாங்க. அதுதான் அந்த தாமரைக்கும் அழகு. பேசி முடிச்சாச்சா? அட்வைஸ் முடிஞ்சா நான் இல்ல, போறேன். முடியல. இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கே. நீ என்னோட கண்ணை எதுக்காக மூடின மலிஷ்கா? யார காப்பாத்திக்கிட்டு இருக்க? இங்க யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க. என் பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தன் போயிருக்கான். இங்க இருந்து போன ஒருத்தனை நான் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக என் கண்ணை நீ மூடுனாதானே? யூ நோ வாட்? உண்மையிலேயே நான் அந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்றேன். அன்னைக்கு திரும்பவும் ரிஷி எனக்கு சொந்தமாயிடுவான். அதோட அவன் கூட என் கல்யாணமும் நடக்கும். அப்போ உன்னோட இந்த திமிருத்தனம் இருக்கே, அத கால்ல போட்டு நசுக்குவேன். ஐ ஸ்வேர். வெயிட்டிங் ஃபார் தட் டே. இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ, எல்லாமே கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சரி, என்னுடைய ரிஷிக்கும் சரி, எந்த ஒரு சங்கடங்களும் வர விட மாட்டேன். அதோட இந்த மலிஷ்கா எதையும் ஒண்ணு மறைக்கிறா. இங்க யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்கள நான் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவன் கண்ணை மூடி இருக்கா. இவ ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கா. தேங்க் காட். இந்த தடவை லக்ஷ்மி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா அவனும் மாட்டிருப்பான், நானும் செத்துருப்பேன். ஆனா ஹை டைம். இந்த முட்டாள நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்த படுபாவி எங்க இருக்கான்னு தெரியலையே. கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க. சாரி சாரி. இட்ஸ் ஓகே. என்ன இட்ஸ் ஓகே? எதுக்கு இப்படி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ற? அப்படின்னா ஐ மீன், நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அட நான் என்னதான் சொல்ல ரிஷி? அதற்கிட்ட இப்ப நீ யாரை தேடுற? என்ன பாரு, மறந்துட்டியா? முன்னாடிலாம் நான் இது மாதிரி இருக்கும்போது நீ என்கிட்ட இது ரொமான்டிக் என்கவுண்டர்னு சொல்லுவேன்.
இன்னைக்கு நீ எதுவும் சொல்லல? ஓ அது ஆக்சுவலி லீவ் இட் ரிஷி. முதல்லலாம் நமக்குள்ள நிறைய நடந்துட்டு இருந்தது, இப்பெல்லாம் நடக்கலையே. அதனால அப்படியெல்லாம் பேசுறத விட்டுட்டேன். சும்மா ஹலோ ஹலோ. நீ போ. ஒரு செகண்ட். என்னாச்சு? ஏன் நோன்ற? ஓ அதுவா, கால்ல ஒரு சின்ன சுளுக்கு, அதான். இட்ஸ் பெட்டர் நவ். தேங்க் யூ. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றா. என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிறா. முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா சண்டை போடுவா. ஒருவேளை மூட் சரியா இல்லையா? இல்ல, மூட்ல நல்லதா இருக்கு. ஒருவேளை மூட் இல்லாம இருந்திருந்தா என் கூட அவ சண்டை போட்டிருப்பா. ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்லலையே. பட் forget it. இப்போ மனுஷ்காவை பத்தி எந்த டென்ஷனும் இல்ல. அவளோட மூட் தானாவே சரியாயிடும். ஆனா லக்ஷ்மியோட மூட், அவ மூட எப்படி சரி பண்றது? ஒண்ணு, லக்ஷ்மி அப்செட்டா இருக்கா, அண்ட் ரெண்டாவது நான் பண்ண திருட்டு வேலை அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. மாட்டிக்கிட்ட ப்ரோ. இனி உன்னால எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஷாலு ஆயுஷ் ஒரு ஐடியா கொடுத்தாங்களே, அதுலயும் நான் மாட்டிக்கிட்டேன். கன்ஃபியூஸ் ஆயிருக்க. என்ன பண்றதுனே புரியல. நான் தான் அனுபவிக்கிறேன். எனக்கு பைத்தியமே பிடிக்குது. லக்ஷ்மி எப்படி சமாளிக்கிறது? நான் கூப்பிடும் போது வரல, ஆனா என்கிட்ட கெஞ்சிரா. இதனால லக்ஷ்மி கிட்ட கொடுக்க வேண்டிய பென் டிரைவையும் கொடுக்கல. இப்ப மறுபடியும் வரல. இந்த மலிஷ்கா என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னடி நீ விஷன் ஆகனா நான் அனகொண்டா உன்னை மொத்தமா முழுங்கிடுவேன். பரவாயில்ல, Bloody உனக்கு hell. மொத்தமா ஏற்பாடு பண்றேன். யூ எழுந்துருடா. ஏய், முதல்ல கையெடு. நீ என்னடா பண்ண இருந்த? என்ன மாட்டி விடுவியா? அதனால என்ன நடக்கும்டா? நீ தப்பிச்சிருவியா? நீ தப்பிச்சு லக்ஷ்மி கூட போய் சந்தோஷமா இருப்பியா? இல்ல, யூ அண்ட் ஐ நம்ம ரெண்டு பேரும் ஒரே போட்ல தான் பயணம் பண்றோம். நான் முழுகினா கண்டிப்பா நீயும் முழுகிடுவ. அது சரி, உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப என்ன ஆச்சு நீ இப்படி துடிக்கிற? எல்லாருக்கும் இந்த ஃபுட்டேஜ காமிக்க ஏன் இப்படி துடிச்சிட்டு இருக்க நீ? நான் துடிக்கிறேன்னா முதல்ல அமைதியா பேசிலாம் மாட்டிக்க போறேன், சரியா? என் விரோதிங்க தான் முதல்ல சாவாங்க. அந்த லிஸ்ட்ல முதல் பேரு உன்னதா இருக்க போது பாத்து. யூ நான்சென்ஸ். உன்னதான் முதல்ல பைத்தியமாடா கொல்லுவேன். நீ? என்ன மாட்டி விட பாக்குறியா? என்ன பிளான் போட்டு வச்சிருக்க? என்ன ஏதோ போட்டு தள்ள போறியாமே? அது வரைக்கும் நான் சும்மா உட்காந்துக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு இருப்பேனா? என்ன உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் வாய்க்கு வந்ததெல்லாம் இப்ப உளறிட்டு இருக்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, புரிஞ்சுதான் பேசுறேன். நல்லா யோசிச்சுக்க. ரிஷி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து இங்க உன்னை என் பார்ட்னர் ஆக்கிக்கிட்டேன். நான் புத்திசாலி தானே? என்ன திட்டுற வெள்ள வச்சுக்காத. மேல கை வைக்கிற வெள்ள வேண்டாம். ஐயோ, நான் உன்னை சொல்லல. இங்க பாரு, நீ முதல்ல என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எதுக்காக நான் உன்னை மாட்டி விட போறேன்? பலி கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் பலி கொடுக்க போனா நானே அந்த இடத்துல வசமா நான் மாட்டிப்பேன். போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? வேணா ஆதாரத்தை காட்டவா? உங்க அம்மா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? என்ன சாகடிக்கிறத பத்தி தானே? நான் சொல்றத உன் மைண்ட்ல நல்லா ஏத்திக்க. என்னோட பேரு பல்விந்தர். நான் என் பெத்தவங்களையும் நம்ப மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. நான் 1 நம்பர் அயோக்கிய. என்ன தப்பா நினைச்சா அவங்க கதையை முடிச்சிடுவேன். என் வழியில யாராவது குறுக்க வந்தா துண்டு துண்டா வெட்டி களைச்சு போட்டுருவேன். தேடுறதுக்கு நாள் ஆகும். இந்த மிரட்டல் எல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கோ. இங்க பாரு, இப்ப நீ சொன்னியே அந்த மாதிரி செய்யறதுக்கு வெளியில போய் தேடி பார்த்தா நிறைய பேர் கிடைப்பாங்க. அவங்க முகத்துல பணத்தை தூக்கி எரிஞ்சாலே போதும், அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதனால நீ வாயை மூடு. யூ கெட் இட்? அதோட கொடு, பென் டிரைவ், ஃபுட்டேஜ் கொடு. அப்படியா? ஆமா, அத கொடு. எந்த தைரியத்துல கேக்குற நீ? அத கொடுத்தா என்ன நீ மாட்டி விட்டுருவ? கொடுக்க மாட்டேன். சாகடிக்கிறியா? அதான் உங்க அம்மா என்ன பலி கொடுக்கணும்னு Shut up சொன்னாங்க. டா, கொஞ்சம் வாயை மூடுறியா நீ? ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்ற? யாரையும் பலி கொடுக்கல. பல்வேந்தர், நாம ரெண்டு பேரும் நம்ம லட்சியத்துக்காக தான் இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். உன் லட்சியம் லக்ஷ்மி, ஏன் லட்சியம் ரிஷி. இதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செய்யலன்னு வை, நாம எதிரி தான் லாபம் அடைவான். அந்த லக்ஷ்மிய ரிஷி புடுங்கிட்டு போயிடுவான். அந்த ரிஷிய லக்ஷ்மி கூட்டிட்டு போயிடுவா. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி, இதுக்காக தான் சொல்றேன். இதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அந்த பென் டிரைவை கொடுத்துரு. அதோட மிரட்டுறத நிப்பாட்டு. பல்வேந்தர், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நீ ஏதாவது தப்பு பண்ண போனா நாம ரெண்டு பேருமே மாட்டிப்போம். சரி விடு. நான் இந்த மாதிரி ஏதாவது பண்றேன்னு நினைச்சா ஐம் சாரி. சரியா? நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. இப்ப ப்ளீஸ் அந்த பென் டிரைவை கொடு. மனசார சொல்றியா? ஐயோ, நான் மனசார தான் சொல்றேன். கொடுத்துறேன் ப்ளீஸ். நீ ஏமாத்த மாட்டேன்னு எப்படி நான் நம்புறது? எப்படி நம்பிக்கையை கொடுக்க? நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். ப்ளீஸ் அந்த பென் டிரைவை கொடு. என்ன நீ ஏமாத்த மாட்டல்ல? ஏமாத்த மாட்டேன் பல்வேந்தர். அப்படி ஏமாத்தனன்னு உன் பரம்பரையை அழிச்சிடுவேன். இதோட காப்பி என்கிட்ட இருக்கு. சரி, டெய்லி அத வீட்ல உட்கார்ந்து நல்லா ரசிச்சு பாரு. லுக் பல்வேந்தர், நான் உன்கிட்ட சாரி சொல்லியாச்சு. ஏன்னா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட, அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனா இப்போ நீ உன் ட்ராக்க விட்டு வேற வழியில போகாத ப்ளீஸ். நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் வாழ முடியும். ஒளிஞ்சிட்டு இருந்தாதான் வாழ முடியும். அதனால தான் நான் சொல்றேன், ப்ளீஸ். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை பார்த்து ஆகணும். யூ கெட் இட்? அட, டு யூ கெட் இட்? டு யூ கெட் இட்? Get it? You get it? யூ